மீனராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்க போது? தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது? லாபம் எப்படி கிடைக்க போது? குடும்பத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்க போது? உங்களுக்கு பலமா இருக்க போதா? இல்ல பலவீனமா அமைய போதா? நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்? எந்த தெய்வத்த வழிபடணும்? ஆவணி பௌர்ணமிய பத்தியும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரும் 7/9/2025 அன்று ஆவணி பௌர்ணமி வருதுங்க. பொதுவா பௌர்ணமி நாள்ல தெய்வ சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படும் என்பதால, அந்த நாள்ல விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் சந்ததிகள் நலம் பெருகுங்க. குறிப்பா இந்த நாள்ல பெண் தெய்வ வழிபாடு செய்வது அதிக பலன கொடுக்கக்கூடியதா இருக்குதுங்க. 12 பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால வாழ்க்கையில அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும்னு சொல்றாங்க. இந்த நாள்ல செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு அதிகம் சக்தி இருக்குங்க. பொதுவா மற்ற நாட்கள்ல செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்கள்ல செய்யும் வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம்னு சொல்றாங்க. அதிலும் சந்திரன் ஆதிக்கம் அதிகமுள்ள பௌர்ணமி நாள்ல கிரிவலம் போறதும், வீட்ல விளக்கேத்தி வழிபாடு செய்வது மற்றும் சத்யநாராயணா பூஜை போன்ற நீங்க எப்படி வழிபாடு செஞ்சாலுமே அதன் பலன் 2 மடங்கா கிடைக்குங்க. நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம்னு சொல்லுவாங்க. அதுபோல ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கை. அதுபோல ஆவணி மாதத்துல வரும் பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து வழிபட்டா பல நாட்களா எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்றாங்க. பணவரவு அதிகரிக்குங்க. திருமண தடையெல்லாம் நீங்கும். கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வரா கடன்லாம் வந்து சேருங்க. மேலும் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் சுபிட்சம் பெறும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் திருப்திகரமா இருக்குங்க. அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. பணியின் காரணமா வெளியூர் பயணம் செல்ல நேருங்க. பழைய வாகனத்தை மாத்தி புதிய வாகனம் வாங்குவீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால உணவு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அலுவலகத்துல உங்க வேலையில நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேற ஊருக்கு மாறுதல் கிடைக்குங்க. சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிற நேரங்க இது. சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படுங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள்லாம் கூடுங்கிறதால உடல் ஆரோக்கியத்துல கவனம் ரொம்ப தேவைங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பார்த்தா பசு பாஞ்சா புலிங்கிற குணத்துக்கு உதாரணமா உள்ள மீனராசினருக்கு இந்த வாரம் 4, 5ல் அமர்ந்துள்ள சுபர்கள் வீடு மனை வண்டி வாகனம் மற்றும் சுற்றுலா யோகத்தை தருவாங்க. வேளாண் விளைபொருள் தொழில்துறையினருக்கு அரசு மூலம் நன்மை உண்டாகுங்க. மருந்து விற்பனை மூலிகை மருந்து ஏற்றுமதி வியாபாரிகளுக்கு ஆதாயம் உண்டுங்க. உத்தியோகஸ்தர்கள் பணிமாற்றமோ சம்பள உயர்வோ பெறுவாங்க. ரியல் எஸ்டேட்ல புதிய கட்டுமான பணிகளில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. ஷேர் மார்க்கெட்ல ஏற்றுமதி இறக்குமதி பங்குகள் மூலமா லாபம் உண்டாகுங்க. மாணவர்கள் வெளிநாட்டு பணி பொறியியல் பணி வாய்ப்பு குறித்து வழிகாட்டுதல் கிடைக்க பெறுவாங்க. விக்கல் மூச்சு கோளாறு வயிற்று வலி ஏற்பட்டு விலகுங்க. அருகில் உள்ள அம்பிகை தாயார் கோயிலுக்கு தாளம்பூ குங்குமம் தருவதும் வஸ்திரம் சமர்ப்பணம் செய்யறதும் நன்மையை தருங்க. மேலும் மீனராசிக்காரர்களே, நீங்க எதிர்ப்புகளை எளிதில் வெல்லுவீங்க. இந்த வாரம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமா நடந்து முடியுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால கௌரவமும் உண்டாகும். பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகுங்க. பணவரத்து கூடும் நேரங்க. தொழில்ல வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க. கடினமான பணியையும் சிறப்பா செஞ்சு முடிச்சு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்பாதிபதி செவ்வாயின் சஞ்சாரத்தால குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகுங்க. பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்குங்க. கலைத்துறையினர் சிறப்பா இருப்பாங்க. பழைய பாக்கிகள்லாம் வசூலாகலாங்க. அரசியல் துறையினருக்கு இருந்த குழப்பமெல்லாம் நீங்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்குங்க. ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க. எதுலேயும் கூடுதல் கவனத்தோட இருக்கிறது நல்லது. எதிர்ப்புகள்லாம் விலகுங்க. குடும்பத்துல அமைதி நிலவுங்க. அடுத்தவங்களுக்கு உதவ போய் அதனால அவதிப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படுங்க. கவனமா இருக்கிறது நல்லதுங்க. ராசிநாதன் பார்வை 8, 10, 12ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதால திடீர் வாய்ப்பு தேடி வருங்க. செய்தி வரும் தொழில் முன்னேற்றம் அடையுங்க. வேலையில இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்குங்க.
எதிர்பார்த்த சுப செய்தி வீடு தேடி வருங்க. செலவெல்லாம் உங்க கட்டுக்குள்ள இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சத்ரு ஜெயஸ்தானத்துல கேது, சூரியன், புதன் சஞ்சரிக்கிறதால உங்களை வாட்டி வதைத்த பிரச்சனையெல்லாம் இருந்து இடம் தெரியாம போகுங்க. உடல்நிலை சீராகுங்க. எதிர்ப்பெல்லாம் விலகி போகுங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குங்க. சேமிப்பு உயரும் நேரங்க இது. இந்த வாரம் வாகனத்துல செல்லும் போதும், பணிபுரியும் இடத்துலையும் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனமா இருங்க. செலவு அதிகரிக்குங்க. மனசுல இருந்த உற்சாகமெல்லாம் குறையுங்க. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்போட இருக்கிறது நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனமா இருக்கணுங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடுங்க. சிலருக்கு இடமாற்றம் கூட உண்டாகலாங்க. மேலும் 6ஆம் இட புதன் அள்ளி கொடுப்பாருங்க. நஷ்டம் கஷ்டம் என்ற நிலையை மாத்தி வியாபாரத்துல லாபத்தை உண்டாக்குவாரு. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமெல்லாம் கிடைக்குங்க. செல்வாக்கு உயருங்க. வேலைகள்ல கவனம் ரொம்ப தேவைங்க. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்கள்ல போராட்டமா இருக்கும். சில இடங்கள்ல சவால் அதிகமா இருக்குங்க. உத்தியோக ரீதியா பதவி உயர்வு வரலாங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு உயருங்க. புதிய முயற்சிகள்ல நம்பி இறங்கலாங்க. குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பமெல்லாம் நீங்கி பிள்ளைகளால எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களின் செல்வாக்கு அதிகரிக்குங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு நெருக்கத்துல இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை லாபமும் மேம்படுங்க. புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுறதுக்கு ஏற்ற நேரங்க இது. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி பிள்ளைகளால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லைங்க. பெரியோர்களின் ஆதரவு உண்டாகுங்க. குடும்பத்துக்கான பணம் சேமிக்கிறதுல அக்கறை காட்டுங்க. கலைத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் அடைவாங்க. புதிய முதலீடுகள்ல தைரியமா இறங்கலாம் நீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வருங்க. செவ்வாய் 7ல இருப்பதால கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்பத்துல குழப்பம் உண்டாகலாங்க. நீங்க எதுலலாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். புதிய முதலீடுகளை யோசிச்சு செய்யணுங்க. இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்கள்ல ஈடுபடணுங்க. பண விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. மேலும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கலாங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன்ங்க. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பா பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.